காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்தில் சதி நடந்திருப்பதாக அவரது தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். நேத்து காலையில 8 மணிக்கு எனக்கு பேசுறான், குழந்தைங்க ஸ்கூல் போயிடுச்சுன்னா. இல்ல லீவு தாண்டா, இன்னுமா தூங்குற அவங்கள போட்டோ எடுன்னா பார்க்கணும், போட்டோ எடுன்னா. அப்ப நான் சொன்னேன், அவங்க அம்மா ஆயா எல்லாம் ஒன்னா தூங்குறாங்கடா, கொஞ்ச நேரம் பொறுத்து போடுறான்னு. அதுக்கப்புறம் எனக்கு போனே வரல சார். அவன் 12:15 பேசிக்கிறான் சார், ஃப்ரெண்டு கிட்ட 12:15 பேசிக்கிறான் சார். வீட்டுக்கு வர வீட்டிலே தங்க மாட்டான் சார். வருவான், கொஞ்ச நேரம் இருப்பா, குழந்தைங்கள பாப்பான், துணிக்கினி அழுகு துணி தான் எடுத்தாந்து போட்டு துவைச்சு அயன் பண்ணி வச்சு அதை எடுத்துன்னு போயிடுவான் சார். அந்த ஒரு வேளை சாப்பாடு மனைவி இல்லை சார், கல்யாணமே ஆகல சார். 8 மணிக்கு என்கிட்ட பேசினான், அவ்வளோதான் சார். 12 மணிக்கு யாருக்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறான் சார். இது சதி சார், சதி. இது வேணும்னு பண்ணதுதான். நல்லா தெரியும். குழந்தைக்கு எந்த மோட்டிவும் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது. சொல்றாங்களா 50 கேஸுக்குது 70 கேஸு, ஒரு கேஸும் கிடையாது.